ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறையில் அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள். டான்ஜெட்கோலேருந்து உங்களுக்கான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது வேலை கிடையாது, தொழில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற உங்களுக்கு வேலை மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா, அதாவது கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் இருக்காங்க பாருங்கள். இன்ஜினியரிங் முடித்தவங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஆனோன்னா 2020, 21, 22, 23 இந்த வருஷத்தில் யார் யாரெல்லாம் டிப்ளமோ முடிச்சிருக்காங்களோ அவங்க நீங்கள் பார்த்தா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 4 இயரில் யாரெல்லாம் பாஸ் பண்ணி வெளியே வந்திருக்காங்களோ நீங்கள் மட்டும்தான் அப்ளை அப்படின்னு சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2020, 21, 22, 23 இந்த இயரில் யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா டெக்னீஷியனுக்கான ஒரு வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுவும் டிப்ளமோவில் தான் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு டிப்ளமோ படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் 395 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 500 பேரை பார்த்தா அப்ரெண்டிஸ்ஷிப்காக எடுக்க போகிறாங்க. விருப்பம் இருக்கவங்க, எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக 8000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப்கான ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் இருக்காது, ட்ரைனிங் இருக்காது. ஏன்னா இது அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறதால 1 இயர் மட்டும் இந்த ஜாபை நீங்கள் நல்லா கற்றுப்பீங்க. நீங்கள் கற்றுறதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை கிடையாதுன வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டெக்னீஷியன் வேலையை போய் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அல்லது டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலான்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கவங்க அப்ளை பண்ணது ஒன்லி டிப்ளமோவில் இன்ஜினியரிங் முடிச்சு தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் படி மினிமம் 14 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு 500 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பார்த்தா பிரின்றது சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பீரியடிக் கேட்டகரி அந்த மாதிரி ரிசர்வேஷன் பண்ணி 500 வேக்கன்சி கண்டிப்பாக பிரித்து அதன் மூலமாக அதை செலெக்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 10% வேக்கன்சி யாருக்கு போகுதுன்னா டான்ஜெட்கோவில் பார்த்தா வார்ட் ஆஃப் கான்ட்ராக்டில் இருப்பாங்க, டெம்பரரியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கேஷுவல் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு 10% வார்டு கோட்டா போகுன்றதை சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 90% பார்த்தா இந்த ஓபிசி, எம்பிசி கேட்டகரி நார்மலாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு இடஒதுக்கீடு போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 1 இயர் மட்டும் தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக அப்ரெண்டிஸ்ஷிப்கான ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டான்ஜெட்கோவில் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதையும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் படி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எடுப்பாங்க. அதில் யார் மார்க் இருக்க பாருங்கள், மார்க் பர்சன்டேஜ் வட்டி தான் உங்களை பார்த்தா செலெக்ஷன் பண்ணுவாங்க. உங்கள் டிப்ளமோ மற்றும் 10th 12th மார்க் இருக்க பாருங்கள். அதன் அடிப்படையில் மார்க்கை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதில் யார் அதிகபட்ச மார்க்கு எந்த ரிசர்வேஷன் படி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போகும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்தா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, டாக்குமெண்டிகேஷன்ஸ் கூப்பிடுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு அனுப்பப்படும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற கத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நாட்ஸ் போர்ட்டல், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப்கான போர்ட்டலில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக அது இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் லாகின், உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க.
அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கேட்கும். அதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டான்ஜெட் கோட் டைப் பண்ணி இந்த நம்பர் கோட் நம்பர் வந்து அதை சர்ச் பண்ணி கிளிக் டு அப்ளை கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து நாட்ஸ் என்கிட்ட வந்து பார்த்தா அப்ரெண்டிஷிப்கான அக்கௌண்ட் இல்லாதவங்க இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் கொடுத்த நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ ரெஜிஸ்டர் ஆஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக உங்களுக்கான அப்ரெண்டிஷிப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் சர்ச் கொடுத்து இருக்குது பாருங்கள், டான்ஜெட்க்கும் இந்த கோட் நம்பருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வச்சுன்னு பிரச்சனை கிடையாது, நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க நீங்கள் அப்ரெண்டிஷிப் போர்டில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிராஜுவேட், டிப்ளமோ, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்லாம் இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ போகிற சொல்ல உங்களுக்கான ட்ராவல் எவ்வளோ எதையுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 5/2/2024 20/2/2024 வரைக்கும் இந்த அப்ரெண்டிஷிப் ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எப்போ எடுக்கிறாங்க, லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 26/2/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு இருக்க போகுதுன்னா 5/3/2024 8/3/2024 வரைக்கும் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அதாவது லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எந்த வெப்சைட்லாம் இதற்கு பாருங்கள், vote.srp.com இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கான அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆர்டருக்கான லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லையான்றத. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இது வந்து முழுக்க ஒரு அப்ரெண்டிஷிப் மாதிரியான வேலையை இப்போ தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு தொழில் பழகணும்னு சொல்லலாம். நீங்கள் 1 இயர் வந்து இந்த டான்ஜெட் கோல போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ட்ரைனிங் எடுத்துப்பீங்க. உங்களுக்கு நல்லா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லிக் கொடுப்ப மந்த்லி ஸ்டே பண்ண 8000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு வேலைலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரைனிங் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஜாபை நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கலாம். இப்போதைக்கு டான்ஜெட் கோலேருந்து முதற்கட்டமாக அப்ரெண்டிஷிப்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்தா தமிழக மின்சாரத்துறையை 50,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. அதை எப்போ ஃபில் பண்ண போகிறான்னு தெரியல. மேபி கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கான வேகன்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு தேவைப்படும் பட்சம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுல கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.